ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ வாங்க நம்ம சூப்பரான மைதா பணியாரம் பார்ப்போம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து 3 வாழைப்பழம் போட்டு நல்லா அந்த மேஷ் பண்ணுறதுல வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்குருங்க. நல்லா நச்சு விட்ருங்க அத. நல்லா நச்சு விட்டுக்கிட்டு அது தெரியாத அளவுக்கு நச்சு விட்டுக்குருங்க. அப்பதான் அது நல்லாயிருக்கும் நம்ம பணியாரம் சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். இப்போ நல்லா நச்சு விட்டாச்சு. இப்போ அதில் வந்து நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணுங்க. நான் 1/4 ஸ்பூன் தான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு சேர்த்து நல்லா அதையும் கிண்டி விட்டுட்டு, இப்போ இந்த மங்குல வந்து நான் ஒரு 1 1/4 மங்கு மாவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதே மங்குல வந்து ஒரு 1/2 கப் சீனி எடுத்திருக்கேன். சீனி வந்து உங்க அளவுக்கு டேஸ்ட்டுக்கு தக்கன நீங்க எடுத்துக்கிறங்க. நான் வந்து 3/4 இனிப்பு தான் போட்டிருக்கேன். நான் ஃபுல்லா இனிப்பு போடல. ஏன்டா ரொம்ப இனிப்பு போட்டா ரொம்ப திகட்டும். அதனால தான் வந்து நான் 1/2 இனிப்பு போட்டிருக்கேன். 3/4 இனிப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து தேங்காய் பால் கெட்டிப்பால் அது ஒரு அந்த இந்த குவளையில வந்து ஒரு குவளை ஊற்றிக்கிறங்க ஃபுல்லா. அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறங்க. ஏன்டா ரொம்ப திக்கா போயிரும். அதனால தான் சொல்றேன். இப்போ நம்ம வந்து மாவு கலந்தாச்சு. மாவு 1 மங்கு போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 3/4 மங்கு பாருங்க. 1 1/4 மங்கு ஆயிருச்சு. அத நல்லா என்ன செய்யுங்க, நல்லா கிண்டி விட்டுக்குருங்க. நல்லா கட்டிப்படாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்குருங்க. கைட்டு நல்லா பெனஞ்சு விட்டுக்கலாம். இது நான் கரண்டிட்ட இந்த இத வச்சே நான் கிண்டி விட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமா தண்ணி சேருங்க. ரொம்ப தண்ணி சேர்த்தா ஒழுங்கா வராது. ஆமா. தேவையான அளவு சோடா, பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறங்க. ஏன்டா வந்து பேக்கிங் சோடா சேர்க்கலைன்னா ரொம்ப கல்லு மாரி இருக்கும். அதனால கொஞ்சமா பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மாவு அடிச்சு பெனஞ்சுக்கிறங்க இந்த மாரி. இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. இது நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் சாஃப்ட்டாவும் இருக்கும். ரொம்ப சூப்பராவும் இருக்கும். இந்த சட்டி வந்து பழைய சட்டி. எங்களுக்கு வந்து இது வந்து ஆப்பம் சுடுறதுக்கு, பணியாரம் சுடுறதுக்கு சூப்பரா இருக்கும். ரொம்ப கனமான சட்டி. அதனால இப்படி இருக்குது. ஆமா. சூப்பரா இது வந்து தேங்காய் எண்ணெயும், நெய்யும் கலந்துருக்கேன் நான். தேங்காய் எண்ணெய் கலந்தா தான் இந்த பணியாரத்துக்கு வந்து நல்லா இருக்கும். நல்ல வாசமாவும் நல்லாவும் இருக்கும். நான் வந்து முட்டை சேர்க்கல. சில பேர் முட்டை சேர்ப்பாங்க. முட்டை சேர்த்தீங்கன்னா அந்த கிரிஸ்பி வராது. மொறு மொறுன்னு கிடைக்காது. நான் முட்டை சேர்க்காம செய்றேன். இது வந்து நீங்க வந்து பனியா ஊத்தி அதுக்கு மேல வந்து முட்டைய அடிச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். அப்படின்னு செய்யலாம். இல்ல அதுக்கும் தேவையில்ல வேணாண்டா, நீங்க வந்து இந்த மாரி பிளெயினாவே நீங்க ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். இதே மாரி எல்லா மாவையும் ஊத்தி இதே மாரி செய்யுங்க. நம்ம சேனல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஆமா. நம்ம வந்து யூடியூப் சேனல் செய்றோம். இதே லோகோ தான். நீங்க அதில போய் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அதிலேயும் பார்த்துக்கிறங்க இன்ஷா அல்லாஹ். ஆமா. இதே மாரி எல்லா மக்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும். நல்லாவும் இருக்கும். கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.